இந்த நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா சமீபத்தில் கூட பொன்ராஜ் அப்படிங்கிறது தமிழக வெற்றிக்கழகத்தை சேர்ந்த பெண்களை இழிவாக பேசிட்டதா சொல்லி இன்றைய முதலமைச்சர் கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் அப்போ ஐஜியை சந்தித்து புகாரை கொடுத்தார். இப்போ அவருடைய கட்சியை சேர்ந்த பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டா அது தவறு. இப்போ மாற்றுக் கட்சி பெண்களை உங்கள் கட்சி சேர்ந்தவங்க இழிவுபடுத்தி பேசலாமா? பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்களோ, ரொம்ப குறிப்பாக தமிழக வெற்றிகளை சேர்ந்த பெரும்பாலான ஆட்கள் இது செய்கிறாங்க. ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்னைக்கு அப்யூசர் வாரியர்ஸாக மாறி நிற்கிறாங்க. வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். வணக்கம். நாங்கள் திராவிடர் பெரியார் கழகத்திலிருந்து இன்று தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நபர்கள் மேலே புகார் அளிக்க வந்திருக்கோம். 2 முக்கியமான காரணம். ஒன்று, இணையதளங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து மோசமான ஒரு ஆபாச தாக்குதல்களை மாற்று கட்சியினர் மேலே நடத்திட்டுருக்குறாங்க. ஸ்ரீநிதி என்கிற ஒரு பெண், அவங்க லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேரில் சோசியல் மீடியாவில் இயங்கிட்டு இருக்காங்க, திமுக ஆதரவாளர். அந்த பெண்ணை தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஒரு பெண் பகிரங்கமாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு இந்த பொண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணுங்க, கண்டம் துண்டமாக வெட்டுங்க என்று மிக மோசமான முறையில் பேசி அந்த வீடியோவை பல லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் போய் பார்த்தா எல்லாருமே ஆமாம் அந்த பொண்ணுங்க வெட்டுங்க வெட்டுங்க குத்துங்க இப்படியான கமெண்ட்ஸை தான் பார்க்க முடியுது. இது தமிழ்நாட்டில் ஒரு புது கலாச்சாரமாக இருக்குது. அதே போல் இன்னொரு பெண் பத்திரிகையாளர் ஒருத்தவங்க தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பேசியிருக்காங்க. நேரடியாக ஒரு பெண் அவங்கள கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க, உன்னை 3 நாளில் கொலை பண்ணுவேன்னு பேசியிருக்காங்க. அதே போல் கோவையை சேர்ந்த தோழர் ஃபியூஸ் மனுஷ், அவர் சமூக செயல்பாட்டர், பல்வேறு காலகட்டமாக இங்கே பல்வேறு மக்களுக்காக போராட்டம் நடத்திருக்காரு. அவர் தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சித்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை வீடு பூந்து வெட்டுவோம், உன்னை இன்னும் 3 நாளில் கொலை செய்வோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே அவருக்கு வாட்ஸ்அப்லேயும் அவருடைய முகநூல்லையும் செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. இது எல்லாமே புதுசாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னே திமுக அதிமுக எல்லாருமே அரசியல் பண்ணியிருக்காங்க, விமர்சனம் வைப்பாங்க. இந்த விமர்சனத்துக்கு இன்னொருத்தவங்க பதில் கொடுப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவங்க யார் விமர்சனம் செஞ்சாலும், ரொம்ப குறிப்பாக பெண்கள் விமர்சனம் செஞ்சால் அந்த பெண்களை மிக மோசமான முறையில் ஆபாச தாக்குதல் நடத்துறது, அந்த பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற வேலையை செய்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட பொன்ராஜ் அப்படிங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த பெண்களை இழிவாக பேசிட்டதா சொல்லி இன்றைய முதலமைச்சர் கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் அப்போ ஐஜியை சந்தித்து புகாரை கொடுத்தார். இப்போ அவருடைய கட்சியை சேர்ந்த பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டா அது தவறு. இப்போ மாற்றுக் கட்சி பெண்களை உங்கள் கட்சி சேர்ந்தவங்க இழிவுபடுத்தி பேசலாமா? அதுவும் பெரிய கொடுமை. இப்படி பேசுகிறவங்க ஆண்கள் பேசுகிறாங்க அப்படின்றத தாண்டி பெண்களும் மிக மோசமாக பேசுகிறாங்க. ஏற்கனவே திமுகவில் கூட ஒரு பேச்சாளர் ஒரு நடிகை குறித்துலாம் இதே போல் பேசியிருக்காரு. அப்போ திமுக என்ன செஞ்சாங்கன்னா, உடனடியாக அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. கட்சியை விட்டு நீக்கினது மட்டுமல்லாமல் அவர் மேலே நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை அவர் சிறைக்கெலாம் அனுப்புனாங்க. இப்போ நீங்கள் திமுக தீய சக்தின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த திமுக தீய சக்தி தன்னுடைய கட்சி சேர்ந்த ஒரு நபர் பெண்களை ஆபாசமாக பேசிட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க, சிறைக்கு அனுப்புனாங்க. ஆனால் தூய சக்தி என்று சொல்கிற நீங்கள் உங்கள் கட்சியினர் இவ்வளோ மோசமாக ஆபாசமாக பேசுவதை ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் பெண்கள், மற்றவங்க பெண்கள் இல்லையா? எந்த பெண்களையும் யாரும் இழிவாக பேசக்கூடாது. அதுவும் பொது வெளியில் பெண்கள் வர்றதே, பொது சமூகத்தில் ஒரு பெண்கள் களத்துக்கு வர்றதே, வேலை செய்யறதே ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட பெண்களை மிக மோசமான முறையில் இவங்க இழிவுபடுத்தி தொடர் கொலை மிரட்டல், ஆபாச தாக்கல் நடத்துவது ஏற்க முடியாது. அந்த ஸ்ரீநிதி மேலே ஒரு மோசமான ஆபாச தாக்கல் நடத்துகிற அந்த குட்டிமா அப்படிங்கிற பெண்ணை உடனடியாக கைது செய்யணும். இதுபோல் யாரெல்லாம் அவதூறு பரப்புகிறாங்களோ, இழிவாக பேசுகிறாங்களோ, பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்களோ, ரொம்ப குறிப்பாக தமிழக வெற்றிகளை சேர்ந்த பெரும்பாலான ஆட்கள் இது செய்கிறாங்க. ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்றைக்கி அப்யூசர் வாரியர்ஸாக மாறி நிற்கிறாங்க. இதை தமிழக வெற்றிக் கழகம் அவர்
ஒன்று இப்போ என்ன பண்ணணும், ஒரு அறிக்கை கொடுக்கணும். என்னுடைய கட்சியை சேர்ந்தவங்க யாரும் இப்படி பெண்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க, மாற்று கருத்து வைக்கிறவங்கள அப்படின்னு சொல்லணும். இல்லை இன்றைக்கி நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, உடனடியாக இப்படிப்பட்டவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் நேற்று அந்த கட்சியை சேர்ந்த வாசுதேவி அப்படிங்கிற ஒரு பெண் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு போய் நான் ஆய்வு செய்ய போனதாக சொல்லியிருக்காங்க. ஆய்வு செய்ய போனதாக தான் முதல்ல சொல்கிறாங்க. பின்னால் வெளியே வந்துட்டு நான் ஆய்வு செய்ய போல சும்மா பார்க்க போனேன்றாங்க. சும்மா பார்க்க போனவங்க எதுக்காக மருத்துவ உடை அணிஞ்சிட்டு போகணும்? மருத்துவ உடை அணிஞ்சு போக வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. முதல்ல அவங்க கொடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக நாங்கள் ஆய்வு செஞ்சு தான் போனோம், எங்களுக்கு டீம் கோஆப்ரேட் பண்ணார் அப்படின்னாங்க. ஆய்வு செய்ய போகிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு அரசு மருத்துவமனையில் இவங்க ஒரு அரசு மருத்துவமனை உயர் அதிகாரி கிடையாது, அரசு மருத்துவரும் கிடையாது, மருத்துவருமே கிடையாது. இந்த அம்மா ஒரு செவிலியர், ஒரு தனியாரில் வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்காங்க. இன்னொன்று இவங்க மேலே வந்து ஏற்கனவே ஒரு அவதூறு பரப்பின வழக்கு இருக்குது. கரூர் சம்பவத்தில் ஒரு மோசமான பொய்யான செய்தியை அவதூறு பரப்புனதுக்காக இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெயிலில் வந்திருக்காங்க இந்த அம்மா. அப்படிப்பட்ட பெண் இப்படி வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் அரசு மருத்துவரில் தொந்தரவு செஞ்சுருக்கிறாங்க, பொதுமக்களை தொந்தரவு செஞ்சுருக்காங்க, நோயாளிகள் தொந்தரவு பண்ணுறாங்க. இப்போ இதே போல் நாங்கள் செய்யலாமா? இப்போ தாவேக கட்சியில் இருக்க எல்லாரும் மருத்துவமனைக்கு போய் நாங்களும் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது, இப்போ நாளைக்கு காவல்துறையில் இருக்க வந்து நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாசுதேவி அப்படிங்கிற அந்த பெண் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா குறைந்தபட்சம் யார் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் இன்றைக்கி இவங்க எல்லாருமே ரீல்ஸ் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10 நாள் நாங்கள் என்ன நினச்சோம்னா, ஒரு 6 மாத காலம் ஆகட்டும், உடனடியாக நம்ம இப்படி ஒரு விமர்சனங்களை அரசு மேலே வைக்கக்கூடாது, ஆக்கப்பூர்வமாக அவங்களுக்கு சில அவகாசம் தேவைப்படும், நாங்கள் வந்து அமைதியாக இருந்தோம். இப்போவும் கூட நிறைய சட்டம் ஒழுங்கு, நிறைய கொலைகள் நடந்திருக்கு, நாங்கள் அது குறித்து தான் பேசலை. ஆனால் அவங்க கட்சியை சார்ந்தவங்க பொதுமக்களை, பெண்களை ரொம்ப கொச்சைப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து எல்லா அரசு அலுவலகங்களையும் போய் அவங்கள வேலை செய்ய விடாமல் இவங்க ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் தன்னுடைய போக்கை விஜய் அவர்கள் மாற்றிக்கொள்ளணும். இவங்க இப்படிப்பட்ட நபர்களை கடுமையாக கண்டிக்கணும், இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திராவிடர் பெரியார் கழகம், ஆதித்தமிழ் விடுதலை கட்சி உள்ளிட்ட கட்சிகளாக நாங்கள் வந்து இன்றைக்கி தென்மண்டல ஐஜிஓவில் சந்தித்து புகார் கொடுத்து வந்திருக்கோம். மணியமுதன், திராவிடர் பெரியார் கழகம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.